ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நானும் கிளம்பிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் ஊசி போட்டாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ரிசப்க்கு வந்து 3rd மந்த்து இன்ஜெக்ஷன் போட போகிறோம். ஸோ இப்போ தூங்கிட்டுருக்கா. ரெடி பண்ணியாச்சு. ட்ரெஸ் சேஞ்சு, ஃபேஸ் வாஷ், அதுக்கப்புறம் மேக்கப் சேக்கப் எல்லாம் பண்ணியாச்சு. நாங்கள் இங்கேருந்து கிளம்பி அங்கே சயல்குடி ஜிஹெச்சில் போயிட்டு வேக்சின் போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுவோம். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தூங்கிட்டுருக்காங்க. ஸோ நல்லா ஜாலியாக தூங்கிட்டுருக்காங்க. இன்றைக்கி வந்து 3rd மந்த்து வேக்சினேஷன் போடணும். நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மேக்கப்பில் பண்ணிட்டேன். ஒன்லி ட்ரெஸ் சேஞ்ச் மட்டும்தான் பண்ணணும். 2 பேரும் ரெடி ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ட்ரெஸ் சேஞ்ச் மட்டும் தான் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து என்னோடய பாப்பாவுக்கு வந்து நிறையா பென்சில்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நான் மீஷோவில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். 100 பென்சில் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இரேசர். பென்சில்ஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குது. 100 பென்சில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கு, குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்டர் பண்ணிக்கோங்க. நல்லாயிருக்கு, குவாலிட்டி நல்லாயிருக்கு. 100 பென்சில் ஃப்ரெண்ட்ஸ். அவள் வந்து பென்சில் வந்து அனுப்பிச்சுடுங்கன்னு சொன்னால் நான் வந்து மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். நல்லாயிருக்கு, பென்சில் குவாலிட்டி நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த பென்சில் வந்து ஷார்ப் பண்ணியிருந்தேன். பாருங்கள் சூப்பராக இருக்குது. நல்லா ஹார்டாக தான் இருக்குது, உடையாது. நல்லா இருக்குது. பட் எந்த பிராண்டு பேரும் எழுதலை. பார்க்குறதுக்கு வந்து நட்ராஜ் பென்சில் மாதிரி இருக்குது. பட் நட்ராஜ் பென்சில் கிடையாது. நல்லாயிருக்கு. நான் வாங்கியிருக்கேன் 100 பென்சில். அவளுக்கு வந்து எழுதுறதுக்கு வந்து பென்சில் இல்லையா. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பல்காக வாங்கி நான் சென்ட் பண்ணி விட போகிறேன். இந்த ஃப்ரெண்ட்ஸ் 9:30க்கு வந்து டைரெக்டாக பஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து பஸ் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. பட் இங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸ் 2 பஸ்ஸு சேஞ்ச் பண்ணணும். 9:30க்கு வந்து டைரெக்டாக பஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம டைரெக்டாக பஸ்ஸில் வந்து போய்க்கலாம். வெயில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக வெயில் அடிக்குது. நல்லா ஜாலியாக தூங்கிட்டுருக்காங்க. இன்னும் ஃபீட் கூட பண்ணல. ஃப்ரெண்ட்ஸ் டைம் வேறு ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து ஃபீட் பண்ண போகிறேன் சீக்கிரமாக. 8:40 ஆகிடுச்சு. ரிஷப் குட்டிக்கு வந்து தேவையான திங்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஸோ அவங்க அப்பா வந்து வெளில போயிருக்காங்க. அவங்க அப்பா வந்ததுக்கப்புறம் கிளம்ப வேண்டியதான். ஸோ ஃபீட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஜாலியாக விளையாடுறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நானும் கிளம்பிட்டேன். தெரிஞ்சவங்க எல்லாருமே பையனா பொண்ணான்னு கேட்டிருந்தாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பொண்ணை வந்து எல்லாருமே பார்த்துருக்காங்க. இப்போ வந்து நேபாளில் இருக்கா. ஸோ இது வந்து பையனா பொண்ணான்னு கேட்டாங்க. நாங்கள் வந்து பையன் சொன்னோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பஸ்ஸில் ஏறிட்டோம். 30 மினிட்ஸ் ட்ராவலுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிட்டோம். ஃபைனலி ஊசி போட்டாச்சு. ஒரு காலில் ஒரு ஊசி தான் போட்டாங்க. ஃபஸ்ட்டு 45 டேஸ் வந்து 2 காலில் ஒரு கையில் போட்டாங்க. ஸோ ரொம்ப பெயினாக இருந்துச்சு. இந்த தடவை பெயின் இல்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு மந்த்தும் கூப்பிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு மந்த்து 24ஆந்தேதி 4th மந்த்து வேக்சின் போடுறதுக்காக. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வ்ளாகில் மீட் பண்ணுறேன். பாய்.